அளவிற்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை செயல்படுத்தும் எண்ணத்தில் இந்த அரசு இல்லை என்று நான் நம்புகிறேன். அதனால தான் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. முதல்வரே அறைகோவல் விடுக்கிறார். யார் கேட்டாலும் இது எங்கள் அண்ணன் அரசு, தம்பி அரசு, என் பேரன் அரசு, என் மாமா அரசு, லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்று துணிச்சலாக சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கான ரெட்ரஸல் மெக்கானிசம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணலன்னா திமுக அரசு போல் வெறும் வாயில் வடை சுடும் அரசு என்ற பெயரை வெகு விரைவில் பெறுவீர்கள் என்பதை புரிந்து கொண்டு வேறு வச்சியே சோறு வச்சியா எக்ஸாக்ட்லி விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. இந்த மாதிரி எடப்பாடி அவர்களுடைய இதே துடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சு, ஏன்னா வேற மழைக்காலம் வேற வருது சார், கொஞ்சம் அவங்கள எங்கெல்லாம் மின்னல் அடிக்குது அவனுக்குள்ள நிப்பாட்டி அதை உள்வாங்கி மின்சாரம் தயாரிக்க அரசு முன் வரணும் சார். அசம்பிளி இல்லாத சமயத்தில் நம்ம பில்டிங் வாசலில் நிற்க சொன்னோன்னா ஷூட்டு முடிகிற வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எடிட்டிங்க்கு ஒரு 2 hours ஆகும்ப்பா, ஒரு 4 மணி நேரம் நிற்க சொல்லு. கனெக்ட் பண்ணி ஷூட்டு எடிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு போதும்பா இந்தாப்பா அப்படின்ட்டு பாக்கெட்டில் மீட்டர் சார்ஜை வச்சு அனுப்பிச்சி விட்றோம். அல்ல கைனா ஒரு அளவோட கூவுங்கய்யா. இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். திடீர்னு வாசலில் நிற்க வேண்டிய ஆளை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்ச உடனே அதற்கான கூவல் தான் இது. இல்லை, இது எனக்கு என்னன்னு புரியல. அப்படித்தான் அவரை வச்சு நல்லா செஞ்சு எதுக்கு இப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் சட்டப்பேரவையில? பாருங்க மாலதி, இந்த விஷயத்தை நாம் ஏற்கனவே ஒரு முறை நம்ம நிகழ்ச்சியில பேசினதாக எனக்கு நினைவு. இப்போ அதை சொன்னது நல்லதை ரீகால் பண்ணுறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக என்றால் பொதுச் செயலாளர் என்பவர் எல்லோருடனும் கலந்தாலோசிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா அவர் ஜெயலலிதா இல்லையே, எடுக்கிற முடிவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு. சோநாத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, CV சண்முகம், தங்கமணி, வேலுமணி, KP அன்பழகன், இது போல் மூத்த தலைவர்கள்னு ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அவர்கள்தான் எல்லா முக்கிய முடிவுகளிலும் இருப்பார்கள். அவர்கள்தான் கலந்தாலோசிப்பார்கள், எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி எடுப்பாங்க. தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம் பெரிஃபெரி இல்லை. அவங்ககிட்டலாம் தம்பி இந்த வேலையை கட்டு, போய் கொடியை கட்டு, இந்த லெவலுக்கு தான் இருந்தார் அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம். சீட்டு கிடைக்குமா இல்லையான்றது அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கெலாம் டவுட்டு. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான தலைவர்களும் கிடையாது. ஏன்னா செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலேயே ஒதுக்கப்பட்டவர்களில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ஒருவர். இன்னைக்கு இந்த முக்கியமான தலைங்கள்லாம் வெளியில் போயிடுச்சுல, 25 பேர். ரத்தன விஸ்வநாதன், KP அன்பழகன், வேலுமணி, தங்கமணி, CVS எல்லாம் வெளியில் சென்று விட்டார்கள் அல்லவா? சென்றதும் பேச்சு துணைக்கு ஆள் இல்லைல்ல. ஸோ இவங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறார். பக்கத்தில் வச்சுக்கிட்டா இவங்களுக்கு நிரந்தரமாக பக்கத்தில் இருக்கணும். இப்போது அந்த எதிர்முகாமில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றிணைந்து எடப்பாடியோடு நெருக்கமாகிவிட்டால் தம்பி நீ பழையபடி போய் கொடியை கட்டுன்றவங்க. இதுக்கு தான் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறார் என்று சட்டசபையில் பேசுகிற பேச்சாது. ஆதவர்ஜுன் தான் வளர்த்தியாக இருக்கிற மைக்கை பிடிக்கும் மண்டையில் போகணும், யோ மூட்டு உட்காரு ஆனால் பார்த்துன்னே இருக்கிறேன். ஓவரை நாங்களே கூவுறதில்லை எங்கள் தலைவரை பற்றி. அப்படி மின்சாரத்தை 234 தொகுதியிலையும் கொப்பளிச்சு ஜெயிச்சிருக்க வேண்டியதானே. நீங்கள் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதை போய் எலெக்ஷன் நிலையில் காமிச்சு ஜெயிக்க வேண்டியதானே. சார், இதன் தொடர்ச்சியா வேலுமணி அவர்கள் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நீண்ட நிறைய கடிதம் எழுதி EPS அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க சார். அந்த கடிதத்தோட தலைப்பே பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை நீக்கம் செய்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்றத போட்டுட்டு, அதில் ஒரு வேலுமணி இந்த கடிதத்தை அனுப்பிவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் சொன்ன விஷயந்தான் எனக்கு மிகவும் நகைப்பாக இருந்தது. எனக்கும் அண்ணன் எடப்பாடிக்கு இடையில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, சின்ன கருத்து வேறுபாடு, அப்படித்தான், வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்கள். 2019 மக்களவை தேர்தலில் அதிமுகவோடு தேமுதிக இருந்தது, புதிய தமிழகம் இருந்தது, சமத்துவ மக்கள் கட்சி இருந்தது. மக்களவை தேர்தலுக்கு அந்த கட்சிகள் பெரிய அளவில் உதவும் என்று சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆனால் மாநில தேர்தலை பொறுத்தவரை அந்த கட்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சிகள், பலமான அமைப்புகள். 2019 அதிமுகவோடு இருந்த சமத்துவ மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளை 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி விரட்டிவிட்டார். இதன் காரணமாக மட்டும் நாம் 40 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். 2021 நம்மளால் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். அதே போல் 2024 மக்களவை தேர்தலில் மாநில கட்சிகளை விட தேசிய கட்சியின் கூட்டணி மிக மிக அவசியம். ஆனால் நீங்கள் 2024 தேர்தலில் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு தனி அணி அமைத்தீர்கள். சரி, அப்போதாவது விரைந்து முடிவெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளை சேர்த்திருந்தாலாவது நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் 40 தொகுதிகளையும் நீங்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு அள்ளித்தந்து பல இடங்களில்
மூன்றாவது இடத்திற்கு கழக வேட்பாளர்களை தள்ளியதோடு பலரை கடனாளியாகவும் நீங்கள் ஆக்கினீர்கள். நான் போய் ஒரு 10 அதிமுக வேட்பாளர்கள்கிட்ட நான் பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன். உயிரை கொடுத்து வேலை செஞ்சாங்க. நிறைய பேர் அப்போவே கோடிக்கணக்கில் செலவு செய்து இன்னும் அந்த கடனை அடைக்காமல் இருக்கிறார்கள். அப்படி கடனாளியாகி இன்னும் கடனை அடைக்காமல் இருப்பவர்களில் ஒருவர் எனது நண்பர் திரு சிங்கை ராமச்சந்திரன். திடீர்னு கூப்பிட்ட, தம்பி நீ தான் கேண்டிடேட்டு என்று சொன்னதும் அவரும் இங்கே அங்கே அண்ணே என்கிட்ட பணம் நாங்கள் கொஞ்சம் தரோம், நீ கொஞ்சம் செலவு பண்ணுன்னு சொன்னோன்னா இங்கே அங்கேயும் பணத்தை கட்டான்லாம் வாங்கி பண்ணி 3வது இடம். அண்ணாமலை அங்கே திமுக வெற்றி பெறுகிறது, அண்ணாமலை 2வது இடம், சிங்கை 3வது இடம். சரி, கட்சிக்காக வேலை செஞ்சுருக்கா, அப்படி கஷ்டப்பட்டுருக்கா, அப்படி காசை இழந்திருக்காரு. சிங்கைக்கு அசம்பிளியில் சீட்டு கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சிங்கை போய் அண்ணே நான் எடுத்த சர்வேல அதிமுக வெற்றி வாய்ப்பு கம்மியாக இருக்குன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னான்ற. ஓஹோ, ஓ ராஜா சீட் இல்லை. ஸோ